என்னடா கமெண்ட் செக்ஷன் பார்க்கவே முடியல, இப்படி திட்டு வச்சிருக்காங்க. விர்ரா, ஒருத்தன் 10 பேர் சேர்ந்து எடுத்தா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எடுத்தா அவன் தலைவன், அம்பாள் தலைவன். நமக்கு நண்பர்கள் இருக்காங்கடா, நீ ஏன் கவலைப்படுற? என்ன நண்பா? ஓகே சார், ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றத நம்ம வீடியோல கடைசியில சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் தான் உங்களில் ஒருவனா இந்த ஒரு கேள்வி கேட்க நானும் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ நண்பா, நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு செம்ம கமெண்ட்ஸு, நல்ல ரெஸ்பான்ஸே இருந்தது உங்கள் சைடில் இருந்து. எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னால் இன்ஸ்டாகிராமில் இதே வீடியோ ஷார்ட்டாக போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஏகே ஃபேன்ஸ் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்கள் உங்கள் ஏகே விட்டு கொடுக்கல. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அவர் ஏன் இந்த ஒரு அறிக்கையை ஏன் விட்டுருந்தாரு? லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணி குறிப்பாக இந்த வார்த்தை சொன்னால் இது யாரு போய் பாதிக்கும், இப்போ கரண்ட்ல இருக்கவங்க போய் கண்டிப்பாக பாதிக்கும் தெரிஞ்சே அந்த அறிக்கையை ஏன் விடுறாரு அப்படின்றது நான் எல்லாரையுமே ரிப்ளை கேட்கிறேன். பட் அதுக்கு நான் ரிப்ளை வரல. அவர் என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி இப்படி இப்படி அப்படிதான் சொல்லி அப்படியே வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க தவிர்த்து அதுக்கான நான் கேட்கிற ஒரு கொஸ்டினுக்கு யார்கிட்டயுமே ரிப்ளை வரவே இல்லை. ஏகே சாரோட ஃபேன்ஸே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஜென்யூனான மெச்சூரான ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதை கண்டிப்பா உங்களோட ஓட்டு பாதிக்கும், நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இதை டிஎம்கேவோட சதி வேலை அப்படி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் அஜித் ஃபேனும் கிடையாது, விஜய் ஃபேனும் கிடையாது. நான் ஒரு பொதுவான ஒரு காமன் பர்சன் நான் கேள்வி கேட்கிறேன். சாட்டை எப்போ விஜயானவை தாக்க ஆரம்பிச்சாரோ அதுக்காகவே அஜித் சாரை ஃபுல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து எல்லாமே டீட்டெயில் எடுத்து தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே காமன் பர்சன்ஸ் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ தளபதி இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய பேர் அதுக்கான கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்ம ஒரு நல்ல விஷயமா தான் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நெகட்டிவிட்டி ஃபுல்லா ஃபிளட் இருந்தாலுமே நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கோம். ஆனா இதுல என்னன்னா, சில பேர் அஜித் ஃபேன்ஸ் நாங்க யாரும் விஜய்க்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், அவங்க வீடியோ பார்த்ததுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், அஜித்தோட தீவிரமான ஃபேன், நீ எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. ஃபேன்ஸோட மனநிலையில இருந்து நீங்க பேசுறீங்க. நான் ஒரு காமன் பர்சனா நான் கேட்கிறேன், ஓட்டு போறது உங்களோட உரிமை. நாங்க ஓட்டு கேட்கல, இங்க நீங்க எங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காமிச்சேன் தவிர்த்து நீங்க இவருக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படி நான் சொல்லவே இல்லை. அது உங்களோட விருப்பம், நீங்க யாருக்குனாலும் ஓட்டு போடலாம். என்னாலதான் விஜயனாக்கு ஓட்டு பாதிப்பா ஆகும் அப்படின்றத நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவரு மேல ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தது, அதை நான் சரி பண்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுவே சாட்டையை கம்பேர் பண்ற வீடியோக்கு பதிலா வேற ஏதாவது விஜயனாவை பத்தி தப்பா பேசினா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆனா சாட்டை முருகன் அஜித் சாரோட ஃபேன் அப்படின்றதுக்காக முழுக்க கம்பேர் பண்ணுறாரு. நீங்க என்ன மாநாடு போட்டு கூட்டத்தை கூடுறது, விஜய் கூட்டம் போடுறதுனால இவ்வளவு கூட்டம்ன்றான், அஜித் எல்லாம் ஒரு கூட்டம் போடணும்னு திட்டமிட்டாரு வைங்க, தென் மாவட்டம் தாங்காது. நான் சொல்றது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். அவர் நிறையவே கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. நான் காமனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லார்கிட்டயுமே, நம்ம மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற இடத்துல இருந்து திடீர்னு அந்த வேலை வேணாம், நான் மக்களுக்காக பணி செய்யறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நம்ம இறங்கி வருவோமா? நம்மளுக்கு அந்த மனசு வரவே வராது. ஆனா இவரு 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் மக்களுக்காக பணி செய்யறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அவரை நீங்க என்கரேஜ் பண்ண கூட பரவாயில்ல. பட் இந்த மாதிரி மரியாதை குறைவா நீங்க பேசுறது, அதாவது மொத்தம் கூட கம்பேர் பண்ணி பேசுறது, இதெல்லாம் தான் என்னால ஏத்துக்க முடியல. நான் ஒரு காமன் பர்சனா தான் வீடியோ எல்லாமே போடுறேன். என்னோட மனசுல என்ன இருந்ததுனாக்கா, ஆட்சி மாறணும், இந்த டிஎம்கே ஆட்சியில எவ்வளவு ஊழல் பாக்குறோம், குற்றங்கள் பாக்குறோம், இது எல்லாமே மாறணும். கண்டிப்பா தளபதிக்காக அவர் ரசிகனா இல்லைன்னா கூட அவர் கண்டிப்பா எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வச்சு கொடுக்கணும். எல்லாருமே கூத்தாடின்றாங்க. கூத்தாடி யாரு தாங்க கூத்தாடி இல்ல? கலைஞர் சினிமா ஃபீல்டு மூலமா தான் வந்தாரு, எம்ஜிஆர் சினிமா ஃபீல்டு மூலமா தான் வந்தாரு, ஜெயலலிதா சினிமா ஃபீல்டு மூலமா தான் வந்தாங்க, கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரு சினிமா ஃபீல்டு மூலமா தான் வந்தாரு. இங்க எல்லாருமே சினிமா ஃபீல்டுல இருந்து தான் வந்திருக்காங்க. அதனால சினிமாக்காரனுக்குலாம் நாங்க ஓட்டு போட மாட்டோம், நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஓட்டு யாருமே போட்டுக்கூடாது. இங்க அஜித் சார் அவர் நல்லது பண்ணிருக்காரு, கெட்டது பண்ணிருக்காரு கம்பேர் நான் பண்றதுக்காக நான் வரல. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து காமிச்சது சாட்டை துரைமுருகன் தான். இப்போ அவர் சேனல்ல இது 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இந்த 1.5 லட்சம் பேர் மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கும்? அந்த கமெண்ட் செக்ஷன்ல 3000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சைட்ல, அவங்க என்டிகே சைட்ல இருந்தே அவங்க சப்போர்ட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த வீடியோ பார்க்கும்போது, ஓ விஜய் இப்படியா, அதாவது தளபதியை பத்தி தெரியாதவங்களும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி போகணும், விஜய் சார் இப்படி அப்படின்னா இவங்களையே நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா வரும். இதுதான் பிரச்சனை. அதனால நீங்க விமர்சனம் பண்ணுங்க, யாரோட பர்சனல் விஷயத்த பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு டார்க் சைடு கண்டிப்பா இருக்கும். யாருமே இங்க அது உத்தமம் கிடையாது. ஏன் நான் கூட உத்தமம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும். எல்லாருக்குமே அந்த பர்சனல் சைடுல ஒரு டார்க் சைடு இருக்கும்.
அதை யாருமே வெளியே கொண்டு வர மாட்டாங்க. பட் அதை விட்டுட்டு அவரு மக்களுக்காக என்ன செய்ய வராரு அதை பார்த்துட்டு நீங்க யாருக்குன்னு ஓட்டு போடுங்க. இப்போ வரைக்குமே அவரு ஸ்டார்ல இருக்காரு, அவர் கரியரை விட்டுட்டு வராரு அப்படின்னும் போது அவரை விமர்சனம் பண்ற அளவுக்கு இங்க யாருக்குமே தகுதி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டாக்கா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். விஜய் அண்ணாவே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டார் தமிழ்நாடு மக்கள் நம்மளை இந்த அளவுக்கு கூட்டு போய் மேல எடுத்து உட்கார வச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் விஜய் அண்ணா. அதனால மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம இறங்கி போய் செய்யணும் அப்படின்ட்டு அவர் கரியரை விட்டுட்டு இங்க வராரு. உங்களால நான் சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு நிறைய இடத்துல அவரே வெளியே சொல்லியிருக்காரு, ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு அவர் ட்ரோல் பண்றது, இன்னொரு விஜயகாந்த் சாரை வந்து அவரை மாத்தாதீங்க, தயவு செஞ்சு மாத்தாதீங்க. அதுக்காக நான் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாரும் மனசும் கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. விஜய் அண்ணா அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து நமக்காக வராரு, அவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க. உங்க ஓட்டை உங்க விருப்பத்துக்கு நீங்க போடுங்க. நான் வந்து இங்க நீங்க இவருக்கு போடுங்க நான் சொல்லவே இல்லை. அது உங்களோட விருப்பம். நீங்க யாருக்கு ஓட்டு போறவங்களோ, நீங்க இல்ல டிஎம்கே பழைய மாதிரி நீங்க போட்டு உட்கார வைக்கிறீங்கனாக்கா அவங்க தான் வர போறாங்க. திரும்பவும் இந்த 5 வருஷம் எப்படி இருக்கும், இதை விட பல மடங்கு கேவலமா இருக்கும் அடுத்த ஒரு 5 வருஷம். ஏன்னா இப்ப இந்த 4 வருஷத்துல நம்ம பார்த்துட்டோம் எவ்வளவு ஊழல் ஆச்சு, எவ்வளவு விலைவாசி ஏறிச்சு அப்படின்றதுலாம் நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புதுசா ஒரு ஆட்சி வர வைக்கணும் அப்படின்ற ஒரு டாட்ல தான் இங்க எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்கோம். வேற எதுக்குமே கிடையாது. நான் இன்க்ளூடிங் விஜயானுக்காக வந்து நான் பேசணுன்றதுக்காக பேசல. சாட்டை அவர்கள் விஜயானாவை கம்பேர் பண்ணி போட்டதுனால மட்டும்தான் நான் வந்து அஜித் சார் வந்து அவரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே எடுத்து நான் போட்டேன். மற்றபடி அஜித் சார் மேல எனக்கு எந்த ஒரு வன்மமும் கிடையாது. சரியா அப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அப்படின்றத நான் என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் சொல்றேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். கம்பல்சரி டிஎம் கேட்கறாங்க ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடியே வந்து அவர் கலைஞர் வந்து எதிர்த்து பேசுனதுனால அப்பவே அவர் நிறையவே பிரச்சனை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த வாட்டி எலெக்ஷனுக்காக இவங்க ஏதாவது கூப்பிட்டுருக்கலாம், எதுக்காக வந்து பேசியிருக்கலாம். ஸோ அதுக்கு இவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அறிக்கை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லியிருக்கலாம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, F1 ரேஸுக்கு. உங்களுக்கு ரேஸுக்கான சப்போர்ட் இங்க இருக்கணும் அப்படின்னாக்கா நான் சொல்றேன் நீங்க வந்து சின்ன அறிக்கை மட்டும் கொடுங்க. ஸோ ரேஸுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு தோன்றதை நான் சொல்லியிருக்கேன். இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.